உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் ராம்ப்ளர். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த விழாக்கில் உலக புகழ் பெற்ற ஒரு ஆலயத்தை பற்றி தான் இந்த விழாக்கில் நம்ம பார்க்க போகிறோம். முத்துநகர் அப்படின்னு சொல்லப்படுற தூத்துக்குடிக்கு பல சிறப்புகள் இருக்குங்க. வந்தார வாழ வைக்கும் ஊர் அப்படின்னு தமிழ்நாட்டில் சில ஊர்கள் உண்டு. மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அந்த ஊரில் போய் அவங்க வாழ்வாங்க. உதாரணத்துக்கு சென்னை, திருப்பூர், கோயம்புத்தூர், அந்த வரிசையில் தூத்துக்குடியும் சேர்க்கலாங்க. வெளி ஊர்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் தங்கள் வாழ்வாதாரத்துக்கு தூத்துக்குடி வர்றவங்க அதிகம். தூத்துக்குடி துறைமுகம், தூத்துக்குடி உப்பளம், தூத்துக்குடி மக்ரூன், இப்படி பல சிறப்புகள் தூத்துக்குடி இருந்தாலும் இந்த எல்லா சிறப்பு கிரீடம் வச்சது போல் ஒரு சிறப்பு உண்டுங்க. அதுதாங்க தூத்துக்குடியில் 400 வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட அன்னை தூய பனிமய மாதா பேராலயம். இந்த விழாக்கில் அந்த பனிமய மாதா ஆலயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைக்கி ஆளுங்க தான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டூரிஸ்ட் பிளேஸை பற்றி நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. இது ஆலயத்தோட முகப்பு தோற்றம். இந்த முகப்பு தோற்றத்துக்கு ஸ்பெஷல் உண்டுங்க. நீங்கள் ஃபோட்டோவில் வீடியோவில் எதில் பார்த்தாலுமே டக்குன்னு இது தூத்துக்குடி பனிமய மாதா அப்படின்னு எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு இந்த கோவில் பிரசித்தி. மற்ற எந்த கோவிலுக்கும் இந்த சிறப்பு கிடையாது. மற்ற எந்த கோவில் பார்த்தாலும் இது அந்த கோவிலா இந்த கோவிலான்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். ஆனால் இந்த கோவிலுக்கு மட்டும் அந்த சந்தேகமே வராது. இந்த ஆலயம் 1582 வருஷம் கட்டப்பட்டிருக்குங்க. இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்க சொரூபம் 1555 வருஷம் மணிலாவிலிருந்து தூத்துக்குடி கொண்டு வந்திருக்காங்க. இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது பின்னால் இருந்த சிலுவை மரத்துண்டு ஒரு பகுதி இந்த கோவிலில் இருக்கிறதா சொல்லப்படுது. எல்லா மதத்தினர் ஆலயத்துக்கு வழிபடுறதுங்க இந்த பனிமய மாதா கோவிலோட தனி சிறப்பு. இன்னும் இந்த கோவிலோட திருவிழாவை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா மாதா கோயில் திருவிழா முடிஞ்சு பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு குடும்ப காரியத்தை தள்ளி வச்சுட்டு அவங்க கவனம் மாதா கோயில் திருவிழா மேலே இருக்கிறத உதாரணமாக சொல்லலாம். ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 5 வரை அவங்க மக்கள் பேச்சு எல்லாமே இந்த திருவிழா மேலே தாங்க இருக்கும். இதுதாங்க தூத்துக்குடி நகர வீதியில் பவனி வர்ற சப்பரம். இந்த ஆலயத்தில் தங்க தேர் உண்டுங்க. அந்த தங்க தேர் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இழுப்பாங்க. மற்ற நாட்களில் இந்த சப்பரம் தான் வரும். அங்கே டிஸ்பிளே வச்சுருக்காங்க பாருங்க. ஆலயத்துக்கு மேலே தூதர்களோட சிற்பங்கள். வாங்க நம்ம கோயிலுக்கு உள்ளே போவோம். உள்ளே போய் அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பனிமய மாதா ஆலயத்தோட உட்பகுதி. 400 வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட மாதிரி அங்கே இருக்குது. இப்போ சமீபத்தில் கட்டின மாதிரி இருக்குது பாருங்கள். தூத்துக்குடி ஒரு வெப்பமான பூமி. ஆனால் இந்த கோவில் பேர் மட்டும் ஏன் பனிமய மாதான்னு இருக்குது? பேர்காரனை பார்க்கணும் அப்படின்னா நாம் கதையை ரோம் நகர்லேருந்து ஆரம்பிக்கணுங்க. ஃபஸ்ட் இந்த ஆலயத்தோட பேர் இரக்கத்தின் மாதா ஆலயம் அப்படின்னு தான் பேர் இருந்திருக்குது. ஆனால் ரோம் நகரில் இருக்கும் முதல் மாத ஆலயமான பனிமய மாத ஆலயம் கோவில் திருவிழா நடக்கும்போது இந்த கோவில் திருவிழா நடந்த காரணத்தால் பனிமய மாதா அப்படின்னு பேர் வந்ததாக சொல்லப்படுது. இந்த ஆலயத்துக்குங்க வீரமாமுனிவர், தூய அருளானந்தர், தூய பிரான்சிஸ் சவேரியர், அன்னை தெரசா, இப்படி பல தெய்வ ஆளுமைகள் இங்கே வந்திருக்காங்க. இந்த ஆலயத்தில் எல்லாத்த விட மிகப்பெரிய அழகு இங்கே இருக்க சொரூபம் தாங்க. அந்த மாதாவுடைய சொரூபம் தான் ரொம்ப அழகானது. இந்த சொரூபத்தோட வரலாறு முன்னாலே நம்ம பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு ரோம் நகரில் இருக்கிற பனிமய மாதா ஆலயத்தோட வரலாறு பார்ப்போம். 352 வருஷமும் 358 வருஷமும் அந்த வருடங்கள் சரியாக பதிவு இல்லை. ஆகஸ்ட் மாதம் ரோம் நகரில் ஒரு பணக்காரர் இருக்கும். அப்போ இருந்த போப் ஆண்டவருக்கும் அன்னை மரியா கனவுல காட்சி தராங்க. அப்போது ஒரு இடத்துல பனி பெய்யும், இந்த பனி பெய்கிற இடத்துல தனக்கு ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு அன்னை மரியா கேட்டுக்கொண்டாங்களாம். இப்படி ரோம் நகரில் இருக்கிற எஸ்குலைன் அப்படிங்கிற மலையில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி அதிகமான பனிப்பொழிவு ஆகியிருக்கு. இதில் என்ன ஆச்சரியம்னா, அந்த மாதம் ரோம் நகரில் கடுமையான வெப்ப காலமாக அந்த காலகட்டத்திலும் பனிப்பொழிவு நடந்திருக்கு. அதனால் அன்னை மரியா கேட்டுக்கொண்டதுபடி அங்கே பனிமய மாதா ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க. அதனால தான் இந்த ஆலயத்துக்கு பனிமய மாதா அப்படின்னு பேர் வந்திருக்குது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி பனிப்பொழிவு நடந்த நாளிலே அங்கேயும் ரோம் நகர்லேயும் இங்கே தூத்துக்குடியிலையும் திருவிழாவாக கொண்டாடப்படுது. இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்க எல்லா சொரூபங்களையும் பாருங்களேன்.
1/4 மணி நேரத்துக்கு மேலே நின்று அதையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ அழகு. மாதா கோயில் பார்த்துட்டு பக்கத்துலேயே ஒரு பெரிய கிரவுண்டில் பொழுதுபோக்குகள், அதாவது ராட்டினம், ஷாப்பிங், இது எல்லா கோவிலையும் இருக்கும். ஆனால் இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும். உள்ளே போகிறதுக்கு 30 ரூபா என்ட்ரி டிக்கெட் வாங்கினேன். தூத்துக்குடி என்னென்ன ஸ்பெஷலோ அது ஃபுல்லாக நாம அங்கே வாங்கலாம். There will be everything. கோவிலில் சின்ன வெளியே எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இங்கே இருந்து சின்ன பசங்க விளையாடுற மாதிரி சின்ன லெவல் ராட்டினம் இந்த மாதிரி பெரிய anything more. Want to do this for you wholeheartedly. இங்கே இருக்கிற ராட்டினத்தில் இது என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. பொருட்காட்சி நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். பொருட்காட்சி சுற்றி திரும்ப வரும்போது நைட் ஆகிட்டுனா அந்த கோவில் வந்து ஃபுல்லாக கலர் லைட்டில் அப்படியே ஜொலிக்குங்க. ஒவ்வொரு கலர் மாறிக்கிட்டே இருக்கும்போது இந்த கோவிலோட அழகு ஒவ்வொரு லைட்டிங்க்கும் மாறுபடும். இது பார்க்குறது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். கட்டத்தை பாருங்கள். இதாங்க பனிமய மாதா ஆலயத்தோட வெற்றி. அடுத்து ஆலயத்தோட சப்பர வீதி உலா. நம்ம ஏற்கனவே ஒரு சப்பரம் பார்த்தோம் இல்லையா, சின்ன லெவலில், அது வீதிகளில் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த சப்பரத்துக்கு முன்னால் மக்கள் எல்லோரும் மாதாவை மகிமைப்படுத்துகிற பாட்டு பாடிட்டே வராங்க. இங்கே நிறைய பேரை பாருங்கள், நீல நிற கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அதாவது ஸ்கை ப்ளூ. இந்த நீல நிற கலர் முன்னால் ராஜ குடும்பத்தினால் பயன்படுத்தப்பட்ட கலர். பனிமய மாதா விண்ணகத்தின் அரசி அப்படிங்கிறதுனால நீல நிற கலரை அவங்க மாதாவை நேசிக்கிறவங்க இங்கே உடுத்தியிருக்காங்க. நீல நிற கலர் கடலையும் வானத்தையும் தூய்மை அமைதியை குறிக்கிறதாலையும் பைபிள் மரபுப்படி நீல நிறம் அப்படிங்கிறது தெய்வீக தன்மையை குறிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் மாதாவை நேசிக்கிறவங்க ஸ்கை ப்ளூ கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. சப்பரத்தை பாருங்கள். சப்பரம் அழகு தாங்க. இதை விட அழகு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற அந்த தங்க தேரை சொல்கிறாங்க. அந்த தங்க தேரோட உயரம் 53 அடியாங்க. அந்த தங்கத்தேர் அடி 53 அடி எதை குறிக்குது அப்படின்னா ஜெப மாலையில் 53 மணிகள் உண்டாம். அதனால தான் அது தங்கத்தேரோட உயரம் 53 அடி அப்படிங்கிறாங்க. இந்த திருவிழாக்காக வெளி ஊர்கள்லையும் வெளி மாநிலங்களையும் வெளிநாடுகளில் இருக்கவங்க இந்த திருவிழாக்க வந்துட்டு போவாங்களாம். அந்தளவுக்கு தூத்துக்குடி மக்களோட ஒன்று இணைந்த திருவிழா தாங்க இந்த மாதா கோயில் திருவிழா. இந்த வருஷத்தோட இந்த திருவிழா நடக்கிற வருஷம் 444 வருஷங்க. பாருங்கள், தூத்துக்குடி மக்கள் முன்னோர்களே இந்த திருவிழாவோட ஒன்று இணைஞ்சு வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பனிமய மாதா நான் இந்த விழாக்கில் சொல்லியிருக்கிறது ஒரு 100%, ஒரு 1% கூட நான் சொல்லியிருப்பேனா அப்படின்னு தெரியாது. நான் தூத்துக்குடி பனிமய மாதா ஆலய வரலாறு அவ்வளோ இருக்குங்க. நான் இந்த விளாக் போடுறதுக்காக தகவல் சேகரித்தேன். அப்போ ஒவ்வொருத்தங்க சொல்கிறத கேட்டாலே அது ஒரு 5 மணி நேரம் போட்டாலுமே அதை முழு கதையே சொல்ல முடியாது. ஓகே, இந்த ஆலய வரலாறு ஆழமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பனிமய மாதா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது தமிழ் ராம்ப்ளர்.